அன்பர்களை பொறுத்தளவுக்கு எப்போதுமே பொறுமையாக நடந்து கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய பொறுமையவே சோதித்து உடைத்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஆனா அதை பார்க்கும் பொழுது நம்மளா இப்படி நடந்து கொண்டோம் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் சில கேள்விகள் கேட்கத்தாங்க செய்யும். நீங்க மிகுந்த பொறுமையுடன் வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். எதையுமே தாங்கிக் கொண்டு வாழக்கூடணும், வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து வந்து கொண்டிருப்பீங்க இதுவரைக்கும். ஆனால் சிலர் அதை தவறாக பயன்படுத்தி இருப்பாங்க. நீங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்து இவர்கள் எதற்கும் ஆக மாட்டார்கள், இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், இவர்கள் நம்ம என்ன செய்தாலும் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பண்ணாத தவறுகளை உங்கள் மீது போடுவது, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல தேவையில்லாமல் உங்கள் மீது பிரஷரை கொடுப்பது போன்ற செயல்களில் எல்லாம் அவர்கள் ஈடுபட்டு கொண்டேதாங்க இருப்பாங்க. ஆனா அது அனைத்தையுமே நீங்கள் அமைதியாக பொறுத்து அமைதியாகவே இருந்து கொண்டிருப்பீங்க. ஆனா அதை நீங்க அமைதியை வந்து நீங்க தவறாக நீங்க அமைதியாக இருந்தது சிலர் வந்து அதை தவறாக புரிந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் உடைந்தும் போயிருப்பீங்க. இதெல்லாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில நடக்கு, எதற்காக நடக்கிறது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் பல குழப்பங்கள் ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். அந்த உடைப்பு ஒரு பலவீனமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்காது, அது ஒரு திருப்பமாக மாறியிருக்கும். ஏன் இதற்கு என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குன்னு சில முடிவுகளை நீங்க தானாகவே எடுக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம என்ன பண்ணுனா வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும், இனிமே நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன என்று உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். இவங்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எல்லைகளை மீறி உங்களுடைய மனதை சோதித்தும் வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் உடைந்தும் போயிருப்பீங்க. இந்த ஒரு உடைப்பு உங்களுடைய பலவீனமாக நடந்தவைகள் கிடையாது, இது உங்களுடைய திருப்பத்திற்கான ஒரு செயலாக நடந்திருக்கும். இதற்கான காரணம் நீங்கள் எல்லாத்தையும் அமைதியாகவும் அதிகமாகவும் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு தாங்கி வந்ததால் இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். பொறுமையாக இருப்பது நல்லது தாங்க, ஆனா அதற்கும் ஒரு வாய்ப்பு வரம்பானது நிச்சயமாக இருக்கணும். எல்லா விதமான விஷயங்களிலும் நீங்கள் பொறுமையுடன் நடந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா வர்றவங்க போறவங்கல இருந்து அனைவருமே நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்க. உங்களுடைய நம்பிக்கை ஏமாற்றமாக மாறிய நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்க ஒருத்தவங்களை முழுமையா நம்புவீங்க, ஆனால் நீங்கள் எல்லார் மீதும் நம்பிக்கை வைப்பீர்கள். இருந்தாலும் சில மனிதர்களை நீங்கள் முழுமையாக நம்புவீங்க. அவர்களை பற்றி எதுவும் உங்களிடம் கூறாமல் இருந்தால் கூட நீங்கள் அவர்களை கூப்பிட்டு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சில கேள்விகளையும் சில ஐடியாக்களையும் நீங்கள் நிச்சயமாக கேட்பீங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். அவர்களிடம் உங்களுடைய மனதை திறந்து பேசுவீங்க. ஆனால் ஒரு நாள் அந்த ஒரு நம்பிக்கையான சில விஷயங்கள் துரோகமாக மாறியிருக்கும். ஆனா நீங்க ஒரு நிமிடம் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க, இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களை யாரிடமும் நம்ம கூறக்கூடாது அப்படின்னு சொல்லத்தானே செஞ்சோம். இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி சில செயல்களை நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நான் ஏன் அவர்களை நம்பினேன் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதை விட்டு போகாமல் இன்னமும் இருந்து கொண்டே இருக்கும். இதனாலேயே புதிதாக வரக்கூடிய மனிதர்களையும் உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களையும் இந்த ரிஷபம் ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி யார் மீதும் நம்பிக்கை என்பதை முழுமையாக வைக்க மாட்டார்கள். வைக்காமல் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதன்படி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மை என்பதை சொல்லி கொடுத்திருக்கும். நம்பிக்கை கொடுப்பது ஒரு சக்தியாகத்தான் இருக்கும். ஆனால் அது தவறானவரிடம் செல்லும் பொழுது அது உங்களுக்கு காயமாக மாறிவிடும். எனவே நம்பிக்கை வையுங்கள். அந்த ஒரு நம்பிக்கையை நீங்கள் யார் மீது வைக்கிறீர்கள், யாரை நம்பி வைக்கிறீர்கள் என்பதை பார்த்து வையுங்கள். இல்லை என்றால் அந்த ஒரு நம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்களும் ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் உங்களை நம்ப வைத்து கூடவே இருந்து சில நபர்கள் காயத்தை ஏற்படுத்தவில்லை. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் முடிந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கின்ற இடங்கள்ல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய உறவுகள் மீது வைத்த குற்றச்சாட்டுகள், உங்க கூட இருக்கக்கூடிய உறவுகள், உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருமே உங்களுக்கு எதிராக மாறியிருப்பாங்க. நீங்க செய்யாத தவறுகளுக்கு நீங்கள் தான் செய்தீர்கள் என்று உங்கள் மீது ஒரு குற்றத்தை போடுவார்கள். ஆனால் அது உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கும் தெரியும் இவர்கள் இந்த ஒரு தவறை செய்திருக்க மாட்டார்கள் என்று. இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிடிக்காமல் சில நபர்கள் இவனை இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்மளை அவன் மதிக்க மாட்டான் அப்படின்னு நினைத்து உங்கள் மீது சில குற்றத்தை போட ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய சொந்த உறவுகளை சில சமயம் உங்களை குற்றத்தை சாட்டியிருப்பாங்க. உங்களுடைய குற்றவாளி போல உங்களை நிற்கவும் வைத்திருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இது போலீஸ் ஸ்டேஷன் அளவுக்கு போகலை என்றாலும் உங்களுடைய வீட்டிற்குள் சில இடங்களில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்க செய்த விஷயங்களுக்கும் நீங்கள் பொறுப்பாக
காட்டப்படுவீங்க. நீங்க செய்த விஷயங்களுக்கும், செய்யாத விஷயங்களுக்கும் சேர்த்து, நீங்கள் ஒரு தவறு செய்தீர்கள் என்றால் 10 தவறு செய்தது போல, உங்கள் மீது செய்யாத தவறுகளுக்கும் ஒரு குற்றத்தை உங்கள் மீது போட்டு, உங்களை தலைகுனிய வைத்து அனைவருமே வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த ஒரு நேரத்துல நீங்கள் பேச முயற்சி செய்தாலும், அதனை யாரும் கேட்க மாட்டாங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஒரு வலியாக நிச்சயமாக இருக்கும். ஆனால் இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? சிலர் உண்மையை அறிய முயற்சி செய்யாமல், அவர்கள் நம்ப விரும்புவதைத்தான் அவங்களும் நம்புவாங்க அப்படின்னு நினைத்துக்கொண்டு இந்த மாதிரியான செயல்கள் நடந்து கொண்டிருந்தது. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? எல்லாரிடமும் உங்களுடைய உண்மையை நிரூபிக்க முடியாது என்பதை உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுவரைக்கும் நான் கூறியது நடந்திருக்கா இல்லையா? இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில செயல்களானது நடக்க ஆரம்பிக்கும். அதற்கு முன்பு அது என்ன செயல்கள் என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்கள் சேமித்தது இரட்டிப்பாக ஆவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், வாழ்க்கையின் தொடர்பான பிரச்சனைகள், வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலாம், சொந்த வீடு கட்டணும், சொந்த வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கவலைகள் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்து வந்தாலும், ஆண்களும் சரி பெண்களும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்து வந்தாலும் சில இடங்கள்ல சில வீடுகள்ல உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு பணமானது தங்காது. எவ்வளவுதான் உழைத்தாலும் நோய் நொடிகளுக்கே அந்த ஒரு பணமானது செலவழிந்து விடும். ஒரு சில நபர்களுக்கு, இன்னும் ஒரு சில நபர்களுக்கு நீங்க வாங்கிய கடனையும், நீங்கள் மற்ற நபர்களிடம் இருந்தோ இல்லைன்னா உங்களுடைய கணவர்கள் வாங்கிய கடனையும் அடைப்பதற்கே உங்களுடைய வாழ்க்கையானது ஓடிக்கொண்டிருக்கும். அதனால என்னடா நம்முடைய வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது என்று பல கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்திருக்குங்க. நீங்க சிறிய அளவில் சேமித்த பணம் கூட இனி உங்களுடைய வருங்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக மாற ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுடைய வாழ்க்கையின என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு போட்டி சூழலிலோ எதுலையாவது உங்களை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத பணமும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் சிறிய காலத்திலேயே நிச்சயமாக கிடைத்துவிடும். இதனால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணத்தை நீங்கள் சேமித்து வைப்பீங்க. பணத்தை சேமித்தா மட்டும் போதாதுங்க. அந்த ஒரு பணத்தை நீங்கள் எப்படி செலவிடுகிறீர்கள், எந்த ஒரு வழியில் நீங்கள் செலவிட போறீங்க, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். அது ஏன் நடக்கிறதுன்னு தெரியுமா? நீங்கள் பணத்தை மதிக்க ஆரம்பித்தால் மட்டுமே வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். முன்பு இருந்த சின்ன சின்ன தவறுகளை இப்போது நீங்க பண்ணக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய கரியர்லையும் சரி, சின்ன சின்ன தவறுகளை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை தவற விட்டிருப்பீங்க. அதை மீண்டும் நீங்கள் கையில் எடுக்காமல் இனிமே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் நன்மைகள் நடக்கும் என்று தெரிந்து நீங்கள் நடந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக மாறும். ஆனால் இப்போது எதுவும் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சேமிப்பை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்குங்க. உங்களுடைய உழைப்பும் இப்போது மதிப்பாக மாறிவிடும். நீங்க செய்த உழைப்புகள் பல முறை உங்களுக்கு பலன் இல்லாமலே போயிருந்திருக்கும். நீங்களும் என்னடா நம்முடைய வாழ்க்கை மட்டும் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, நான் எவ்வளவோ கடின உழைப்பை போடுகிறேன், இருந்தாலும் அதற்கேற்ற பணமானது எனக்கு கிடைக்க மாடிக்கு என்கிற மாதிரியான வருத்தங்கள் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அது உங்களுடைய மனதை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. அது எந்த உழைப்பும் வீண் போகாது என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக நடந்தவைகள். இப்போது அந்த நீங்க கடினமாக போட்ட உழைப்புக்கும் மரியாதைக்கும் இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு பணமானது உங்களுக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் மீண்டும் சந்தோஷம் அடைய ஆரம்பிப்பீங்க. நம்முடைய உழைப்பு வீண் போகவில்லை. நம்ம எவ்வளவோ மாடு மாறி உழைத்தோம், அது அனைத்தும் வீண் போகாமல் போதுமான அளவுக்கு பணமானது தேடி வந்து விட்டது என்று நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். உங்களுடைய திறமையை மக்கள் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இதற்கான காரணம் நீங்கள் விடாமல் தொடர்ந்து உழைத்தது தாங்க. அதனாலேயே மக்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக வாழவும் ஆரம்பிப்பாங்க. நிலமும் சொத்தும் இந்த 2 வழியாகவும் உங்களுக்கு லாபமானது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நிலம் அல்லது சொத்து குறித்து யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அது இப்போது நல்ல ஒரு முடிவாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய அளவிலான மாற்றமாக இருக்காது. உடனடியாக லாபத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காது. இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலத்துக்கு இது மிக பெரிய அளவில் பயனுள்ளதாக மாறிவிடுங்க. இதற்கான காரணங்கள் நீங்கள் ஆரம்பத்தில்
எவ்வளவுதான் நிலையான ஒரு முன்னேற்றத்தை தேர்வு செய்ய ஆரம்பித்து இருந்தாலும் சனி பகவான் தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிலையான பாதுகாப்பை கொடுக்குங்க. அதனால நீங்க ஆரம்பத்துல சின்ன சின்ன வெற்றியாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்ல நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களை கூட உங்களுக்கு கையாள வைக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க யோசித்து முடிவெடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்குங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் நடந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக மாறும். ஆனால் இப்போது எதுவும் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சேமிப்பை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்குங்க. உங்களுடைய உழைப்பும் இப்போது மதிப்பாக மாறிவிடும். நீங்க செய்த உழைப்புகள் பல முறை உங்களுக்கு பலன் இல்லாமலே போயிருந்திருக்கும். நீங்களும் என்னடா நம்முடைய வாழ்க்கை மட்டும் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, நான் எவ்வளவோ கடின உழைப்பை போடுகிறேன், இருந்தாலும் அதற்கேற்ற பணமானது எனக்கு கிடைக்க மாடிக்கு என்கிற மாதிரியான வருத்தங்கள் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அது உங்களுடைய மனதை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. அது எந்த உழைப்பும் வீண் போகாது என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக நடந்தவைகள். இப்போது அந்த நீங்க கடினமாக போட்ட உழைப்புக்கும் மரியாதைக்கும் இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு பணமானது உங்களுக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் மீண்டும் சந்தோஷம் அடைய ஆரம்பிப்பீங்க. நம்முடைய உழைப்பு வீண் போகவில்லை. நம்ம எவ்வளவோ மாடு மாறி உழைத்தோம், அது அனைத்தும் வீண் போகாமல் போதுமான அளவுக்கு பணமானது தேடி வந்து விட்டது என்று நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். உங்களுடைய திறமையை மக்கள் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இதற்கான காரணம் நீங்கள் விடாமல் தொடர்ந்து உழைத்தது தாங்க. அதனாலேயே மக்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக வாழவும் ஆரம்பிப்பாங்க. நிலமும் சொத்தும் இந்த 2 வழியாகவும் உங்களுக்கு லாபமானது கிடைக்க